திண்டுக்கல் மாநகராட்சி பள்ளியில் ஏற்பட்ட விபத்தினால் காயமடைந்த மாணவர்களை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி அரசு மருத்துவமனைக்கு நேரில் சென்று ஆறுதல் கூறி நிதியுதவி வழங்கினார். திண்டுக்கல் சந்தை ரோடு பாரதிபுரத்தில் உள்ள மாநகராட்சி அரசு பள்ளியில் புறணைப்பு செய்யாமல் இருந்து வந்தது. மாநகராட்சி பள்ளி கடந்த ஆண்டு புறணைப்பு பணி மேற்கொள்ளப்பட்டது. தற்போது வரை பள்ளி செயல்பட்டு வருகிறது. இதனிடையே இன்று 4ஆம் வகுப்பறையில் கட்டிடத்தின் மேல்கூரை பெயர்ந்து விழுந்து 5 மாணவர்களுக்கு காயம் ஏற்பட்டது. இதில் 2 பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அவர்கள் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். தற்பொழுது ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி அவர்கள் காயமடைந்தவர்களை அரசு மருத்துவமனைக்கு நேரில் சென்று ஆறுதல் கூறி நிதியுதவி செய்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பொழுது காயமடைந்த மாணவர்கள் நலமுடன் இருப்பதாகவும், மேலும் இந்த விபத்திற்கு காரணம் என்னவென்று தீர விசாரணை செய்து தவறு நடந்திருந்தால் அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். மேலும் தமிழக முதல்வர் அவர்கள் மாநகராட்சி பள்ளிகளுக்காக பள்ளி கட்டிடங்கள் கட்டவும், பழைய கட்டிடங்களை பராமரிப்பு பணியை செய்யவும் அதிக நிதி ஒதுக்கீடு செய்து பணிகளை நடைபெற்று வருகிறது. தரத்தை பற்றி புகார் வந்ததால் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. பள்ளி வராண்டாக்கள் கல்லூரி வளாகம் போல் அமைக்கப்பட்டுள்ளது. அனைத்து வகை பள்ளிகளுக்கும் கட்டிடங்கள் கட்ட அதிகப்படியான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் கூறினார். மேலும் இதில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சரவணன், மாநகராட்சி மேயர் இளமதி ஜோதி பிரகாஷ், துணை மேயர் ராஜப்பா, கட்சி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். கொஞ்சம் கீழே இருக்கு கரெக்டாக கேமரா கொண்டு வந்து யார் படம் எல்லாம் வீடு கிடைக்குது ராஜானே, நல்ல வீடாக இருக்கு. பையங்க 2 பேர் நல்லா இருக்காங்க. அதை வாய்க்கு இருக்கக்கூடிய பையங்க ஒரு சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அவர்களும் ஸ்டேபிளாக இருக்காங்க. குழந்தைங்க சோகமாக இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நம்ம யார் அதில் அந்த அங்கே ஏற்பட்டிருக்க பழுதை நீக்கினார்களோ சம்மந்தப்பட்டவர்கள் மீது விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுக்கும். எப்படிங்க புனரமைப்பு பண்ணியிருக்காங்கல்ல, அது லாப நோக்கத்தோட தான் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி விபத்து நடந்தது. அவர் சொல்லக்கூடாது. என்னென்னா, தமிழ்நாட்டில் நீங்கள் போய் பாருங்கள், ஆரம்ப பாடசாலைகள் நடுநிலைப் பள்ளியெல்லாம் இப்போ புதிதாக கட்டியிருக்கான். போய் ஒரு பள்ளியை பாருங்கள், எந்த அளவுக்கு தரமாக கட்டியிருக்கணும். அவ்வளோ தரமாக கட்டியிருக்கான். 28 லட்சம் 30 லட்சம். பழைய ஆட்சி காலம் மாதிரி இல்லை. அந்த அதாவது இருக்கக்கூடிய பணிகள்லாம் தரம் இல்லாமல் செய்வது முந்தைய அதிமுக ஆட்சி. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நம்முடைய மாண்புமிகு தளபதியார் அவர்கள் பள்ளி கட்டிடங்களை உறுதிமிக்க கட்டிடங்களாக, அதுவும் இன்னும் சொல்லப்போனால் வெராண்டாவிலே பள்ளிக்கூடம் நடத்தலாம். தயவுசெய்து நீங்கள் பார்க்கணும். நிருபர்கள்லாம் போய் பள்ளிக்கூடத்தை பாருங்கள், எந்த அளவுக்கு தரமாக கட்டிருக்கோம்னு பாருங்கள். எங்கே அந்த கட்டிடங்களில் தரத்தை பற்றி புகார் வந்தாலும் அரசு உறுதியான நடவடிக்கையை எடுத்து வருகிறது. அதில் எந்த தயவுதாட்சியும் நாங்கள் பார்ப்பதில்லை. ஆக மொத்தம் மிக தரமாக, இன்னும் சொல்லப்போனால் அதற்கு உயரிய மதிப்பீடுகள் கொடுத்து பள்ளி கட்டிடங்கள்லாம் வராண்டாக்கள்லாம் அதாவது இன்னும் சொல்லப்போனால் கல்லூரியில் இருக்கக்கூடிய வளாகங்கள் போல் அமைக்கப்பட்டிருக்கிறது. தயவுசெய்து நீங்கள் பார்க்கணும். கல்லூரியில் இருக்க வளாகமே 8 அடி இருக்கும். இப்போ ஆரம்ப பாடசாலைக்கு நடுநிலைப்பள்ளிக்கே 8 அடி கொடுத்துருக்கோம். வெளியே உட்காரலாம், தூங்கலாம், படுக்கலாம், சாப்பிட்லாம், அந்தளவுக்கு கொடுத்துருக்கோம். நல்லா உறுதியாக கட்டப்படுகிறது, தரமாக கட்டப்படுகிறது. அதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதுவும் பேராசிரியர் அன்பழகன் பேரில் அதிகமான நிதிகளை ஒதுக்கி நடுநிலை, உயர்நிலைப்பள்ளி, ஆரம்ப பாடசாலை,
இன்னும் சொல்லப்போனால் அரசு உயர்நிலைப் பள்ளிகள், மேல்நிலைப் பள்ளி அத்தனை பள்ளிக்கும் புதிய கட்டடங்கள் கட்டுவதற்காக பல்லாயிரக்கணக்கான கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறது. இது ஏதோ ஒரு கான்ட்ராக்டர் செஞ்ச தவறு, ஒரு சின்ன தவறு இன்றைக்கு ஒரு ஆக்சிடென்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நடவடிக்கை. சார், அதிகாரிகள் வந்து இதை ஆய்வு செஞ்சிருந்தா இந்த மாதிரி தவறு ஏற்பட்டிருக்காது. அப்போ அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்யாமல் விட்டது தவறு. அதை நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கோம். அவங்க வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் தெளிவாக கேட்டு அதற்குரிய நடவடிக்கை.